பார்க்கல, என் காது கேட்கல. ஆனா நான் நம்புறேன். எனக்கு வறட்சியான நிலம் அல்ல, எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை கர்த்தர் கொடுப்பார் என்பதை நான் நம்புறேன். ஆனா இருக்கிறத நான் பார்க்கல. இருக்கிறத பார்த்தாலும் விழுந்து போயிடுவேன் சிஸ்டர். இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா விழுந்து போயிடுவேன். ஆனா நீ பார்க்காத அந்த நம்பிக்கை உள்ள வார்த்தையை மட்டும் பார்த்த அப்படின்னா அந்த வார்த்தை உன்னை கொண்டு போய் சேர்க்கும். இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ள கொண்டு போய் சேர்த்தது என்ன தெரியுமா? உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற வார்த்தை. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தரிசனம் உருவானது. என் தாயின் கருவுல உருவாகும் முன்னையே கர்த்தர் எனக்காக ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்கிறார்னா, ஐயா என் கருவு அந்த கண்ணு பார்த்தது, கருவுலையே அழிக்க நினைக்கும் போது அதையும் பிச்சுக்கிட்டு வெளியே வந்திருக்கிறனா, என்னை கொண்டு ஏதோ செய்ய போற. உன்னை குறித்த திட்டங்களும் நோக்கங்களும் இன்னைக்கு எழுதப்படல, உன் தாயின் கருவுல உருவாகிறதுக்கு முன்னையே கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன் சொல்லியிருக்கிறார். நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன். அப்ப என் வாழ்க்கையில இந்த சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கிறேன்னா தேவ திட்டத்தின்படி நடக்குது. குறித்த காலத்துக்கு திட்டங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது.